அறாத ஒரு கயிறை நம்பி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கயிறு தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாய் முடிக்க, நம்முடைய லக்கை நோக்கி நாம் செல்ல, அதை அடைய நமக்கு உதவுகிறது இந்த கயிறு. அது என்ன கயிறு? தேவனுடைய அன்பு என்கிற இந்த அறாத கயிறு. கடைசி முறையை பாடுவோம். நீர் என் பலன். எல்லோரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேட்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மை அன்பு கூறுவதனாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வேத பகுதி எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. நிறைய ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதி. தேவனுடைய அன்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப எழுத்து வலிமை பெற்றவர். அவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை ரொம்ப அற்புதம் சொல்கிறார். சொல்கிறதுனுடைய மொத்த பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரித்து விட முடியாது. அதான் சொல்ல விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். Nothing shall separate us from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவுமே பிரித்து விட முடியாது என்பதை தான் இங்கே
போதிக்கிறார். சமீபத்திலே கண் பார்வையற்ற ஒருவன் எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முறையாக ஏறி சாதனை படைத்தது குறித்து வாசித்தவன். 1000 பேருக்கு மேலே ஏறி இருக்காங்களாம், அதில் இவர் ஒருவர். ஆனால் கண் பார்வையற்றவராக இருந்து எவரெஸ்ட் சிகரத்தை எட்டினவர் இவர் தான் முதல் ஆள். எரிக்னு பேர் அவருக்கு. எவரெஸ்ட்டை மட்டும் இல்லை, இன்னும் 7 சிகரங்களை, 7 கண்டங்களில் உள்ள 7 சிகரங்களை, உயரமான சிகரங்களை இவர் அடைந்திருக்கிறாராம். அதனுடைய கடைசி தான் எவரெஸ்ட். யாரோ ஒரு நண்பர் ஒருவர் ஒரு காலத்தில் என்ன சொன்னாராம், இதில் ஏறிடுவியா பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டாராம். உனக்கு தான் கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியாமல் இதில் ஏறிடுவியா இவ்வளோ உயரமான சிகரத்தில்? கண்ணு தெரிஞ்சவங்களே விழுந்து சாகுறாங்க, ஒன்றால் ஏற முடியுமா? பார்க்கலாம் ஏறுவியா அப்படின்னு சவால் விட்டதுக்கு பதிலளிக்கும் விதத்தில் இவர் முதல் அமெரிக்காவில் உள்ள அலாஸ்காவில் உள்ள ஒரு இடத்துல ஒரு சிகரத்தில் ஏறியிருக்காரு. அதுக்கப்புறம் 7 கண்டத்திலையும் சென்று எல்லா இடத்துலையும் இருக்கிற மிகப்பெரிய சிகரத்தை எட்டியிருக்கிறார், கடைசி எவரெஸ்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஏறி இருப்பார்? கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே ஏறுறது ரொம்ப கஷ்டம். கண்ணு ரொம்ப முக்கியமாக அவசியம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறதுக்கு. அப்போ எப்படி ஏறி இருப்பார்னு ரொம்ப ஆவலோடு படித்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு கயிறின் உதவியை கொண்டு தான் அவர்கள் ஏறுகிறார்களாம். கயிறை இடுப்பை சுற்றி கட்டி அந்த கயிறை மேலே தூக்கி போட்டு இது பண்ணி, இதில் தான் இவருக்கு முன்னால் இவருடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் இவர் அப்படின்னு ஏறுறாங்க. ஏறும்போது இந்த கயிறு எவ்வளோ முக்கியம், மலை ஏறுகிறவர்களுக்கு இந்த கயிறு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இந்த கயிறு ரொம்ப வலிமையான கயிறாக இருக்கணும், இருந்து விழக்கூடாது. ஒருவேளை நம்ம ஸ்லிப்பானால் கூட, நம்ம ஒருவேளை விழுந்தா கூட அந்த கீழே விழுந்துடாதபடிக்கு நம்ம அப்படியே தாங்கி கொள்ள அளவுக்கு அவ்வளவு வலிமை அந்த கயிறுக்கு இருக்க வேண்டும். அந்த கயிறு ஃபெயில் ஆகவே முடியாது. கயிறு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம மேலேருந்து கீழே விழ வேண்டியதான், ஆயிரக்கணக்கான அடி கீழே விழ வேண்டியதான். கை ஒரு வேளை ஸ்லிப் ஆகலாம், ஏன்னா அவ்வளோ தூரம் ஏறும்போது ஏதோ ஒரு தடவை ஸ்லிப் ஆகிறதுங்கிறது கண்டிப்பாக ஆகக்கூடிய ஒரு காரியம். கவனக்குறைவினால் சில தவறுகள் ஏற்படலாம், ஏன்னா அவ்வளோ உயரம் ஏறும்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடப்பது அபூர்வம் அல்ல, சர்வசாதாரணமாக நடக்கலாம். ஆனால் அதிலேருந்தெல்லாம் காப்பாற்றும்படியாக, அப்படிப்பட்ட ஆபத்துகள்லேருந்தெல்லாம் காப்பாற்றும்படியாக தான் அந்த கயிறை சுற்றி கட்டியிருக்கிறாங்க, அது மேலே கோக்கி போட்டு இது பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் ஏறுறாங்க. கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே அந்த கயிறு ரொம்ப முக்கியம்னா, கண்ணு தெரியாத இந்த மனுஷனுக்கு இந்த கயிறு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். காற்று அடிக்குமா, அது வீசுகிற அந்த சத்தமும், அதுவும் மேலேருந்து யாரும் பேசினா கூட கேட்காதான், அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குமா. அப்போ இந்த மனுஷனுக்கு எது தான் கைடு, எங்கே போகிறோம், கரெக்டாக தான் ஏறுறோமா, என்ன பண்ணுறோன்றது எது கைடு? இந்த கயிறு தான் கைடு. இந்த கயிறு தான் அவனுக்கு பலன், இந்த கயிறு தான் அவனுக்கு பாதுகாப்பு. இந்த கயிறு ஒரு அறாத கயிறு, அறக்கூடாத ஒரு கயிறு என்கிறார்கள். தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு கயிறாக இருக்கிறது. அன்பின் கயிற்றாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். எதாக இருந்தாலும் அது அறுவது கிடையாது. நம்ம சில நேரத்தில் ஸ்லிப் ஆகிடுறோம். வாழ்க்கை ரொம்ப பல வருஷங்கள் வாழ்கிறோம், பல காரியங்களுடைய கடந்து செல்லுகிறோம். ஏதோ சில நேரத்தில் சில தவறுகள் ஏற்படுகிறது, தவிர்க்க முடியாததாக போயிடுது. சில நேரத்தில் சில தவறுகள் ஏற்படுகிறது, சில இடத்துல நம்ம ஸ்லிப் ஆகிடுறோம், நம்ம விழுந்து போயிடுறோம், நம்ம ஏதாவது பண்ணிடுறோம். இருந்தாலும் அவருடைய அன்பு இந்த கயிறை போல் இருக்குது பாருங்கள். விழுகிறவனையும் ஸ்லிப் ஆகிறவனையும் கீழே விழுந்து செத்துறாதபடிக்கு பாதுகாக்கிற அந்த கயிற்றை போல தேவனுடைய அன்பு இருக்கிறதாம். அப்போ இந்த கயிறு ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பு இந்த கயிறை போல இருக்கிறது. நாம் எல்லாரும் கூட இந்த பார்வையற்ற இவனை போல தான், ஒரு விதத்தில் பார்வையற்றவர்களை போல தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியுமா? இன்றைக்கி பார்க்க முடியாது. 2 கண் இருக்கலாம், ஆனால் அந்த கண் அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. இன்னும் கேட்டால் இன்னொரு 5 நிமிஷத்தில் என்ன நடக்க போகிறதுன்றது கூட பார்க்க முடியாது நம்ம கண்களால். கண் ரொம்ப அற்புதமானது, ஆனால் இன்னொரு 5 செகண்டில் என்ன நடக்க போகுதுன்றதை கூட நம்ம இந்த கண்ணு பார்க்க முடியாது. அப்போ ஒரு விதத்தில் நாம் கூட என்ன நடக்க, அடுத்த அடி எங்கே போகிறோம், எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி எதுவும் அறியாதவர்களாக தான் இந்த பார்வையற்றவனை போல தான் ஒரு விதத்தில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். அப்படிப்பட்ட விதத்தில் நாம் வாழுகிற போது
பல காரியங்களை கடந்து செல்லுகிறோம். காற்று வீசுது, பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கிறது, எல்லாம் நடக்குது. இதன் மத்தியில் அறாத ஒரு கயிறை நம்பி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கயிறு தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாய் முடிக்க, நம்முடைய லக்கை நோக்கி நாம் செல்ல, அதை அடைய நமக்கு உதவுகிறது இந்த கயிறு. அது என்ன கயிறு? தேவனுடைய அன்பு என்கிற இந்த அறாத கயிறு. இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், அறாத ஒரு கயிறுன்றது. பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி. சேல்ஸ்மேன்லாம் பார்த்துருக்கீங்களா? சேல்ஸ்மேன்னா சொல்லுவேன் இல்லையா, மூர்மார்களில் ஒருத்தன் இருப்பான், ஒரு பாட்டிலில் மருந்து வச்சு விற்றுட்டு இருப்பான் அந்த காலத்தில். இப்போலாம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு தண்ணியில் நித்திய சவப்பாக போட்டு கலந்து வச்சுக்கிட்டு 100கணக்கான பாட்டில் வச்சுருப்பான் பாருங்கள். நானே நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன் தெரியும் முறை. என்ன அற்புதமாக பேசுவான். ஒரு 10 நிமிஷம் பேசினான்னா அவ்வளவும் சேல் ஆகிடும். சளியிலேருந்து இருமல்லேருந்து கேன்சர் வரை எல்லா நோயும் இதை எப்படி குணமாக்குன்னு அவன் சொல்கிற பேச்சை பார்த்தீங்கன்னா மயங்கி நீங்கள் எவ்வளோ காசு வேணால் கொடுத்து வாங்கி போயிடுவீங்க. நான் யோசித்தது உண்டு, இவெல்லாம் பிரசங்கியாரானா நல்லா இருக்குமே. கன்வின்சிங்காக பேசணும். ஒரு பிரசங்கியாருன்னா கன்வின்சிங்காக பேசணும். பேசி முடித்தோன்னா ஜனங்க இதுவரை அதை நம்பாதவங்க கூட, அப்பா நச்சுன்னு சொன்னார், கரெக்டாக சொன்னார், எனக்கு முழு நம்பிக்கை இன்றைக்கி வந்திருக்குது, கண்டிப்பாக நான் அதை நம்புகிறேன், இப்போ சொன்ன பிறகு தான் எனக்கு விளங்குச்சு, நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் போதிக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் பவுல். ஒரு நல்ல சேல்ஸ்மேன் மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒருவர் அவர். அமெரிக்காவில் பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு கம் ஒன்று விற்றாங்க. அது கம்முன்னு சொல்லணுமா, அந்த க்ளூ இல்லையா, இப்போல்லாம் நிறைய குவிக் ஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த காலத்தில் சூப்பர் க்ளூன்னு ஒன்று இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் க்ளூன்னு ஒன்று விற்றுட்ருப்பாங்க. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. எப்படின்னா, ஒரு காரை ஒரு கேபிளில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க. கார் தொங்கிட்டு இருக்கோம் அந்தரத்தில். எதில் தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த 2 சொட்டு க்ளூவை ஒட்டி தொங்க விட்ருப்பாங்க. அது இந்த காரை கீழே விழாமல் பாதுகாக்கும். என்ன சொல்கிறான், இந்த காரே விழாமல் அந்த அளவுக்கு இந்த க்ளூ வலிமையானதுன்னா, இந்த காரையே இதை நம்பி தொங்க விடலாம்னா, உன் உடஞ்சி போன உன் பாத்திரத்தை ஏன் ஒட்ட வைக்க முடியாது? அந்த 2 துண்டு துண்டாயிடுச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கிறே, 2 சொட்டு போதும், நல்லா ஒட்டிக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறான் பாருங்கள், எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது. காரை கட்டிக்கிட்டு பார்த்துடக்கூடாது, நம்ம கார் விழுந்துடும் கண்டிப்பாக. இருந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவ்வளோ ஜோராக பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது தாங்கும், இவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும், இவ்வளோ பிரமாதமாக இருக்குமாக்கும், இது இவ்வளோ அருமையானதாக்கும் அப்படின்னு சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டு. பவுல் அப்போஸ்தலன் ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் சொல்கிறது சுத்தமாக முற்றிலும் உண்மை. இது இவனுங்க மாதிரி கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்கிறது கிடையாது. இவர் ரொம்ப நல்லா சொல்கிறார். கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்தவராய், அதை அனுபவித்து பார்த்தவராய் இதை சொல்லுகிறார் அவர். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்தவராக இதை சொல்கிறாரு. அவருடைய மெசேஜ் என்ன? அவருடைய மெசேஜ் என்னென்னா, நீங்கள் என்ன கஷ்டத்தின் மத்தியில் போய் கொண்டு இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையின் மத்தியில் போய் கொண்டு இருந்தாலும் சரி, இந்த அன்பு உங்களை ஒருபோதும் கைவிடாது. இந்த அன்பு இந்த சூப்பர் க்ளூ மாதிரி, இந்த அன்பு இந்த கயிறு மாதிரி. மலை ஏறுறவன் நம்பி ஏறுறான் பாருங்கள், இந்த கைத்தை நம்பி. அப்படிப்பட்ட ஒரு அறாத கயிறு மாதிரி இந்த அன்பு உங்களை விட்டு விலகவே விலகாது. இந்த அன்பை விட்டு நம்மை எதுவும் எப்போதும் பிரிக்கவே முடியாது என்கிறது தான் செய்தி. அதுதான் அவர் கொடுக்குற ஒரு செய்தி. பாருங்கள், அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். 1வது நூற்றாண்டில் இவர் எழுதுகிற அந்த காலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. துன்புறுத்தப்படுகிறார்கள். அநேகர் இங்கே சொல்லியிருக்கிறது போல, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். ஆட்டு தொட்டிக்கு போனீங்கன்னா லைனை நிற்க வச்சுருக்கான் ஆட்டை. எப்படி இருக்கும் பாருங்கள். ஆட்டுக்கு ஒன்று ஒன்றா வெட்டுறாங்க. அந்த ஆடு நினச்சிட்டுருங்க, அடுத்தது நம்ம, அதுக்கு அடுத்தது அவர் பின்னால் நிற்கிறவர், அதுக்கப்புறம் அடுத்தது. இங்கே எப்படி எழுதியிருக்காருன்னா, அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அந்த மாதிரி லைனில் நிற்க வச்சுருக்காங்க. எங்களை ஒருத்தனையாக கொண்டுட்டுருக்குறாங்க. இவ்வளோ பெரிய துன்பங்கள் சகிக்க வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இப்படிலாம் நடக்கிறது.
எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், சங்கீதத்தில் ஏற்கனவே எழுதியிருக்குது, அது அப்புறம் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் நடந்தது, யூதர்களுக்கு நடந்தது. அப்படி நடந்த போது தான் சங்கீதம் 44 அது சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். அப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்பட்டு கொல்லப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. கிறிஸ்துவ நிமித்தம் பல துன்பங்களை இவர்கள் அனுபவித்தார்கள். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், வேலை போயிடுது, சொத்து பிடுங்கப்படுகிறது, வந்து அடித்து நாசமோசம் பண்ணுறாங்க. பட்டயமோ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் கொல்லப்படுகிறார்கள் பட்டயத்தினால். இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அப்படி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அறாத கயிறு போல நம்பி ஏறலாம் பாருங்கள், மேலே உச்சியை போய் அடைவோன்னு சொல்லி நம்பிக்கையோடு ஏறுறான். ஏன்னா அந்த கயிறு நம்ம கை கொடுக்கும்னு சொல்லி. அப்படிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேணும். இந்த அன்பை நம்பி நம்ம மேற்கொள்ள வேணும். இந்த அன்பு மகா பெரியது என்பதை சொல்கிறதுக்காக தான் அப்படி அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதுன்றதை சொல்கிறது நான் பிரசங்கிக்கிறேன். ஆனால் இதை நம்புறதுக்கு எவ்வளோ கடினமாக இருக்குது தெரியுமா? ஒருத்தருக்கும் ஜனங்களுக்கு இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்னென்னா, உலகத்தில் நாம் அன்பை பல விதங்களில் அனுபவிக்கிறோம். திருமணமாகி கணவன் மனைவி என்கிற விதத்தில் அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், அனுபவிக்கிறோம். நல்லா தான் போகுது. ஆனால் சில நேரத்தில் அதில் பிரச்சனை உண்டாகிடுது இல்லையா? திருமண உறவில் பிரச்சனை உண்டாகுது. அன்புன்னு சொல்லி நம்புகிறோம், சில நேரத்தில் அன்பே இல்லாத போல தெரிகிறது. அன்புன்னு சொல்லி நம்பி கழுத்தை கொடுக்குறோம், ஆனால் கைவிடப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். எத்தனை பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள், கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறாங்க. ஏன்னா அன்புன்னு சொல்லி கழுத்தை கொடுத்தா கடைசியில் அங்கே அன்பே கிடையாது. அதனால தான் பாருங்கள், பெற்றோரெல்லாம் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், என்ன பையனோ என்ன பொண்ணோ ஏதோ எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ, ஒழுங்காக இருந்தால் சரி அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் சில பசங்க ரொம்ப துணிச்சல் இருக்குது. சிலர் எப்படின்னா போய் குதிக்கிறது, அதில் தாவுறது, எதை பற்றியுமே சிந்திக்கிறது இல்லை. கண்ணில் பார்த்த உடனே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி பார்க்குறது, நாளைக்கு முடிச்சிடுறது, பயப்படக்கூடாது, இறங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இது அப்படிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வேறு சினிமாவில் வேறு கற்று தந்துடுறாங்க. வீட்டிலலாம் சொல்லாமல் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கோ, சீக்கிரட்டாக வச்சுக்கோ, நீ உன் வீட்டுக்கு போய்ட்டு என் வீட்டுக்கு நான் போயிடுறேன், சீக்கிரட்டாக வச்சுக்குவோம். அப்புறம் அவங்க வழிக்கு வருவாங்க. என்ன சாமர்த்தியம் பாருங்கள், நினைக்கிறாங்க சாமர்த்தியன்னு. சுத்த முட்டாள்தனம். பெரியவங்களை போய் கேட்டால் என்ன, நல்ல ஆலோசனை தானே தருவாங்க. ஒருவேளை சில ஆபத்துலேருந்து காப்பாற்றுவாங்க. கழுத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, காப்பாற்றுவாங்க. சிலருக்கான அந்த மாதிரி துணிச்சல் பாருங்கள். அறிவில்லாதவர்கள்லாம் அந்த மாதிரி துணிச்சலை காமிப்பாங்க. அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் ஒரு நல்ல விதத்தில் ஒரு பயபக்தியோடு தான் காரியங்களை செய்வாங்க. ரொம்ப ஜபிச்சு, ரொம்ப நிதானமாக, ரொம்ப யோசித்து, ரொம்ப தான் தீர்மானம் எடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் அதை அன்பை நம்பி இறங்க முடியல பாருங்கள். அன்புன்றது இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லாமல் போகுது. இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்றுமே அதில் ஒரு அவுன்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது. ஆகவே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. இப்படியெல்லாம் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு நம்ம பைபிளுக்கு வரும்போது இங்கே சொல்லியிருக்குது, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே எப்போதுமே பிரிக்காதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட அன்பை நாம் இந்த உலகத்திலே கண்டதில்லை. அதனால தான் இயேசு வந்தபோது இயேசுவின் அன்பை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லையாம் பாருங்கள். எல்லா விதமான அன்பையும் பார்த்துட்டாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அன்பு, நண்பர்களுக்கிடையே இருக்கிற அன்பு, குடும்பத்தில் இருக்கிற பாசம், இப்படி பல விதமான அன்பை பார்த்துட்டு ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை இருக்குதான், வித்தியாசமான வார்த்தை அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அன்பை பார்த்தாங்க, இயேசுவுடைய அன்பை. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு இதை விவரிக்கவே முடியல. அதுக்காக ஒரு புது வார்த்தையே கொண்டு வந்தாங்களாம். அகராதியில் ஒரு புது வார்த்தையை உருவாக்கினார்களாம். அந்த வார்த்தை தான் அகாப்பே என்கிற வார்த்தை. தெய்வீக அன்பு என்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. இவருடைய அன்பை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு இல்லை, ஏன்னா இந்த உலகத்தில் நான் அப்படி பார்த்ததே
கிடையாது. இது எப்படிப்பட்ட அன்பு? தெய்வீகமான அன்பு. இது பரிசுத்தமான அன்பு, தூய்மையான அன்பு, உண்மையான அன்பு, நிரந்தரமான அன்பு, ஒருபோதும் ஏமாத்தாத அன்பு. இது வித்தியாசமான அன்பு. உலகத்தில் இப்படிப்பட்ட அன்பை பார்க்க முடியலையே, இங்கே எங்கேயுமே அதை பார்த்ததில்லை. அதனால் இதுக்கு பேர் என்ன? தெய்வீக அன்பு. அதைத்தான் அகாப்பே அன்பு. அந்த அன்பை பற்றி தான் வேதவாசனம் சொல்லுது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. இங்கிலீஷில் சொல்லியிருக்குது லவ் நெவர் ஃபெயில்ஸ்னு. ஆனால் பேப்பரை வாசித்து பாருங்கள், டெய்லி லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி தான் வருது. முக்கியமாக தமிழ் பேப்பரில் காதல் தோல்வி, கடலிலே போய் விழுந்தார். அது என்ன காதல்னு எனக்கு வழங்கலை. அன்பு இருந்தது, ஒழிஞ்சு போச்சு. அன்புன்னு சொல்லி ஆள் ஏமாத்திட்டான் பாருங்க, இப்போ கைவிட்டாச்சு. அது அன்பே கிடையாது. அதுதான் அங்கே பிரச்சனை. அது அன்பே கிடையாது, தெய்வீக. அதனால தான் இயேசுனுடைய அன்பை பார்த்துட்டு அவங்க புது பேரே வச்சுட்டாங்க. கிரேக்க மொழியில் ஒரு புது வார்த்தையை உண்டாக்கிட்டாங்க, அகாப்பே அன்பு. இது தெய்வீக அன்புன்னு சொல்லி புது பேரே ஒன்று உண்டாக்கிட்டாங்க. ஆகவே முதல் காரணம் என்ன? ஏன் அன்பை நம்ப முடியல அவங்களால? இந்த நிரந்தரமான அன்பு, கைவிடாத அன்பு, ஒழியாத அன்பு. இந்த அன்பை விட்டு நம்ம ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜனங்களால் நம்ப முடியல. ஏன்னா உலகத்தில் பலவிதமான அன்பை பார்த்தாச்சு. அன்பு சரியாக வேலை செய்யாதுன்றதை தான் நம்புகிறாங்க. அன்பு இப்படி இருக்குன்றதை நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் இந்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகம் சமூகம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே,